ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். சிக்கன் சில்லி பண்ணையில் பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த மசாலா ஒட்டாமல் போயிடும். இல்லை பொரிச்ச பிறகு அந்த சிக்கனோட நடுவில் அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் ரொம்பவும் மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆகிடும், பக்கடா மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் சில்லி, சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடருங்கிறதுனால காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து திரிச்சு வச்சுருக்க பொடி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் உள்ள கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிக்கலாம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒவ்வொரு பீஸ்லையும் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஃபுட் கலரே சேர்க்க வேண்டாம். நேச்சுரலாகவே ஒரு நல்ல ஒரு கலர் இருக்கும். நீங்கள் காரமான மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட அளவு கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். முதல்லையே மற்ற பொருட்களை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், சோளமாவு. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி எடுத்துருக்க 1/2 கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்லையே மாவெல்லாம் சேர்த்துட்டா அந்த உப்பு காரம்லாம் சரியாக பிடிக்காது. முதல்ல நம்ம மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது குறைஞ்சது பொரிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காரம் பிடிச்சிடும். நான் பார்த்தீங்கன்னா நைட்டு பொரிக்கிறதுக்கு மார்னிங்கே மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு மசாலா இதில் ஊறிட்டுருக்கும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடாக இருக்கணும், ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்கணும். பீசஸை ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க. மொத்தமாக எடுத்து உதுத்து போட்ட மாதிரி போட வேண்டாம். போட்ட உடனே திருப்பி போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணையில் இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு சிக்கன் பீஸை நடுவில் குத்தி அதை வச்சு திருப்பி போடுவேன். இப்படி பண்ணையில் என்ன ஆகும்னா சில பேர் சொல்லுவாங்க சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு, உள்ளே வந்து கொஞ்சம் ராவாக இருக்குது, உள்ளே நல்லா பொரிஞ்சு வரல அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உள்ளேயும் ஒன்று போல் உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த ரெசிபிக்கு முட்டை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மாவு மட்டும் சேர்த்துருக்கிறதுனால வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் முட்டை சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கையில் வெளியிலையும் மேலே வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது வந்து ஒரு ஃப்ளேவரிங்காக தான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இல்லை பூண்டு தட்டி கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதோடு நம்ம சிக்கனை எடுத்துடலாம். சிக்கன் பொரிக்கையில் ஃப்ளேமை கூட்டி குறைக்காதீங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு சிக்கன் சில்லி கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே அளவுகளோட ஒரு தடவை சில்லி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.